அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி வமன் வாலா அம்மா பஅத். இன்ஷா அல்லாஹ் பேசுறது வரதா மூலம் பேசுறது கேட்குதா? ஓகே. அல்ஹம்துலில்லாஹ் கடைசி இதுக்கு முன்னாடி உள்ள வகுப்பில் வந்து நம்ம அந்த ஒரு விதவை பெண்ணும் இப்னுஹா அந்த பெண்ணுடைய ஆண் குழந்தை என்ற தலைப்பில் நம்ம ஒரு பாடம் பார்த்தோம். இப்போ அடுத்த ரெண்டாவது ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு எனது ஒரு கற்பனை திறன் மிக்க ஒரு அழகான ஒரு பாடம்னு கூட சொல்லலாம். அது அந்த பாடத்துடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னால் தௌத்திஆ அப்படின்னு சொன்னால் பி மஅனா தஅரீஃப்னு அர்த்தம், அறிமுகம் அப்படின்னு அர்த்தம். இந்த நஸ்வை வந்து இந்த உரைநடை அவங்க எதிர்ந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஹலீல் ஜுப்ரானுடைய அல் அஜ்னிஹத்து முத்தகஸ்ஸிரா உடைந்த சிறகுகள் என்ற புத்தகத்திலிருந்து இந்த ஒரே ஒரு ஆக்கத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. புத்தகத்துடைய பேர் அல் அஜ்னிஹத்துல் முத்தகஸ்ஸிரா உடைந்த சிறகுகள். இப்போ பாடம் பாருங்கள். பிஸ்மில்லாஹ். ஹலீல் ஜுப்ரான் எழுதுறாரு. எப்படி எழுதுறான்னு பாருங்கள். அவருடைய இந்த இலக்கிய நயத்தையும் அவருடைய அந்த கற்பனையும் நீங்கள் பாருங்கள். குந்து ஃபி சாமினத்தி அஷரா இந்தமா ஃபத்தஹல் ஹுப்பு ஐனைய பி அஷ்ஆத்திஹி அஸ்ஸஹரியா. அதாவது குந்து ஃபி சாமினத்தி அஷரா, நான் வந்து 18 வயதாக இருக்கும் பொழுது ஐந்தமா ஃபத்தஹல் ஹுப்பு ஐனைய, காதல் என்னுடைய இரண்டு கண்களை திறந்தது, பி அஷ்ஆத்திஹி அஸ்ஸஹரியா, மந்திர கதிர்களால் காதல் என்னுடைய கண்ணை திறக்கும் பொழுது என்னுடைய வயது 18 அப்படின்னு சொல்கிறேன். குந்து ஃபி சாமினத்தி அஷரா ஐந்தமா ஃபத்தஹல் ஹுப்பு ஐனைய பி அஷ்ஆத்திஹி அஸ்ஸஹரியா. அந்த அஷாத் அப்படின்னா கதிர்கள்னு அர்த்தம். இந்த சூரிய கதிர்கள்லாம் வருதில்ல, அப்போ அந்த செஹர்னா நமக்கு தெரியும், ஒரு மாயாஜாலமான கதிர்களை கொண்டு என்னுடைய கண் காதலினால் திறக்கப்பட்ட பொழுது என்னுடைய வயது 18 அப்படின்னு சொல்கிறேன். அதோட முடியலை. வல்லமஸ நஃப்ஸி லி அவ்வலி மர்ரத்தின் பி அஸ்வாபிஇஹி அன்னாரியா, நெருப்பு விரல்களை கொண்டு முதலாவதாக என்னுடைய உள்ளம் தொட்ட பொழுது என்னுடைய வயது 18 அப்படின்னு சொல்கிறேன். வல்லமஸனா தொடுறது, நஃப்ஸி என்னுடைய உள்ளம் தொட்டது, லி அவ்வலி மர்ரா முதலாவதாக என்னுடைய உள்ளதை தொட்டது. இதை தொட்டுச்சு பி அஸ்வாபிஇஹி அன்னாரியா, அது அந்த நெருப்பு விரல்களை கொண்டு முதலாவதாக என்னுடைய உள்ளத்தை அந்த நெருப்பு விரல்கள் தொட்ட பொழுது என்னுடைய வயது 18 அப்படின்னு சொல்கிறார். என்ன அர்த்தம்? 18 வயதில் என்ன பண்ணுறாரு, ஒரு பெண்ணை பார்க்குறாரு. இப்போ பாருங்கள், அந்த பெண் யார், அந்த பெண்ணோட பேர் என்ன அப்படின்னு பாருங்கள். ஒகான் சல்மா கராமா, அந்த பெண்ணுடைய பேர் சல்மா கராமா. அல் மர்அத்துல் ஊலா அல்லதி ஐகலத் ரூஹி பி மஹாசினிஹா, அழகை கொண்டு என்னுடைய உயிரை எழுப்பிய முதல் பெண்மணி சல்மா கராமா அப்படின்னு சொல்கிறார். சல்மா கராமா அல் மர்அத்துல் ஊலா, அவங்க தான் முதல் பெண்மணி. எதில்? அல்லத்தி ஐகலத் ரூஹி பி மஹாசினிஹா, அவளுடைய அழகை கொண்டு என்னை உயிர்ப்பித்த, என்னை எழுப்பிய முதல் பெண்மணி சல்மா கராமா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அவர் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன சொல்கிறேன். ஓ மஷத் அமாமி இலா ஜன்னத்தில் அவாத்திஃபில் உலூவியா, உன்னதமான அந்த உணர்ச்சியான தோட்டத்தில் என்ன பண்ணுறா, என்னை நோக்கி அவங்க நடக்கிறாங்க. அதாவது மஷத் அமாமி, என் முன்னால் சல்மா கராமா நடந்தார்கள். எதை நோக்கி நடந்து போனாங்க? இலா ஜன்னத்தில் அவாத்திஃபில் உலூவியா, உன்னதமான உணர்ச்சியான, அவாத்திஃப்னா உணர்வுகள், உன்னதமான உணர்வுகள், அதாவது உன்னதமான உணர்வுகளை கொண்ட தோட்டத்தை நோக்கி என் முன்னே நடந்து சென்றாள். யார்? சல்மா கராமா.
அதாவது அவர் வர்ணிக்கிறார் ஃபுல்லாக. அதாவது அவரை கிராஸ் பண்ணி சல்மா கராமா போயிட்டாங்க. அதை அவர் எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஓ மஷத் அம்மாமி, என் கண்ணுக்கு எனக்கு எதிரே சல்மா கராமா நடந்தால் எதை நோக்கி, இல்லை ஜன்னத்தில் அவாத்திஃபி, உணர்ச்சிகளுடைய தோட்டம். அது எப்படிப்பட்ட உணர்வுகள், அல் ஒலுவிய உன்னதமான உணர்ச்சிகளின் தோட்டத்தை நோக்கி என் முன்னே அவள் நடந்து சென்றாள். ஹைசு தமுருல் ஐயாமு கல் அஹ்லாம், அப்போ அந்த நாட்கள் எல்லாம் கனவுகளைப் போல ஓடியது, அந்த பகல்கள் எல்லாம் கனவுகளைப் போல ஓடியது. வதன்கதிஉல் லயாலி கல் அராஸ், அதே போல் ஒவ்வொரு இரவுகளும் திருமணங்களை போன்று கடந்தது அப்படின்னு சொல்கிறார். அல் அராஸ்னா திருமணங்கள். ஒவ்வொரு நாள் இரவும் திருமணங்களை போல் அந்த இரவு அவருக்கு கழியுதான். ஒவ்வொரு நாள் பகலும் எப்படி கழியுதான், கனவை போல் கழிஞ்சிட்டே வருதான் பார்த்ததுலேருந்து. இப்போ சல்மா கராமா என்ன பண்ணுறாரு, அப்படி அவர் வர்ணிக்கிறாரு. அந்த கதை யார் எழுதுகிறா, ஜுப்ரான் ஹலீல் ஜுப்ரான் தன்னுடைய அஜ்னி ஹத்துல் முத்தகஸ்ஸிரா, உடைந்த அந்த சிறகுகளுங்கிற புக்கில் எழுதுகிறார். சரி, இப்போ தான் இதான் அறிமுகம். இன்னும் கொஞ்சம் அறிமுகம் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறான்னு பாருங்கள். சல்மா கராமா என்ற பெண், ஹியல்லதி அல்லமத்னி இபாதத்தல் ஜமாலி பி ஜமாலிஹா, தனது அழகை கொண்டு, அதாவது சல்மா கராமாவினுடைய அழகை கொண்டு அழகை எப்படி வணங்க வேண்டும் என்று எனக்கு கற்றுத்தந்தவள் அவள்தான். சல்மா கராமா ஹியல்லதி அல்லமத்னி, அவள் தான் எனக்கு கற்றுத்தந்தால் இபாதத்தல் ஜமாலி, அழகை எப்படி வணங்க வேண்டும் என்று பி ஜமாலிஹா, அவளுடைய அழகை கொண்டு அழகை எவ்வாறு வணங்க வேண்டும் என்று எனக்கு கற்றுத்தந்தவள் யார், சல்மா கராமா. அப்படி என்ன பண்ணுறாரு, அறிமுகமாக கொடுக்குறார். அரச்சினி, எனக்கு அவள் காட்டினாள், எனக்கு அவன் என்ன பண்ண அரா, எனக்கு அவள் காட்டினாள். எதை காட்டினாள், ஹஃபாயா அல் ஹுப்பி, அன்பின் ரகசியங்களை எல்லாம் அவள் எனக்கு காட்டினாள். எப்படி, பி இன் இதாஃபிஹா, அவளுடைய கருணையை கொண்டு எனக்கு அன்பின் ரகசியங்களை எல்லாம் எனக்கு அவள் காட்டினாள். வஹியல்லதி, மேலும் அவள் எப்படிப்பட்டவள் என்று சொன்னால், அன்ஷதத் அலா மஸ்மஇ அவ்வல பைத்தி மின் கஸீதத்தில் ஹயாத்தில் மஅனவிய்யா, அதாவது ஒரு என்ன சொல்கிறத, வஹியல்லதி அன்ஷத், அவள் தான் முதல்ல எனக்கு கவிதையை கற்றுக் கொடுக்குறாள். என்ன கவிதையை இது பண்ணால், அலா மஸ்மை அவ்வல பைத்தின் மின் கஸீதத்தில் ஹயாத்தில் மஅனவிய்யா, உணர்வுபூர்வமான வாழ்க்கையின் கவிதையின் முதல் அடியை அவள்தான் கற்றுத்தந்தாள் அப்படின்னு சொல்கிறான். வாழ்க்கையின், அதாவது எப்படிப்பட்ட வாழ்க்கை, அல் ஹயாத்துல் மஅனவிய்யா, உண்மையான மீனிங்ஃபுல்லான ஒரு லைஃபினுடைய கவிதைகளின் முதல் அடியை, முதல் கவிதையினுடைய வரியை அவள் என்ன பண்ணுறா, முதல் எனக்கு கற்றுக் கொடுத்தா அப்படின்னு என்ன பண்ணுறா சொல்லி காட்டுறேன். இதுவரை வாங்கிச்சா முல்லாம் விளங்கச்சா? பேசுறது விளங்குது அவங்க எல்லாருக்கும்? இப்போ அடுத்து பாருங்க, ஐயு ஃபதன் லா யذ்குரு ஸபிய்யத்தல் ஊலா அல்லதி அப்தலத் கஃப்லத ஷபீபதஹு பியக்தத்தின் ஹாயிலத்தின் பி லுத்ஃபிஹா. இப்போ அடுத்து என்ன சொல்கிறான் பாருங்கள், ஐயு ஃபதன் லா யذ்குரு அஸ்ஸபிய்யத்துல் ஊலா, எந்த ஆண் தான் நினைவில் கொள்ள மாட்டான், எந்த விஷயத்தை நினைவு கொள்ள மாட்டான், அல்லதி அப்தலத் கஃப்லத ஷபீபதஹு, அவனுடைய இளமையினுடைய அந்த உறக்கத்தை, இயக்கதத்தன் ஹாயிலத்தன், மகத்தான விழிப்புணர்வால் எழுப்பிய, அவளுடைய பீலுத்துஃபிகா, அவளுடைய மென்மையை கொண்டு அவனுடைய இளமையினுடைய உறக்கத்தை மகத்தான முறையில் எழுப்பிய அந்த பெண்ணை எந்த இளைஞர் தான் நினைவில் கொள்ள மாட்டான் அப்படின்னு கேட்குறார். ஐயு ஃபதன் லா யذ்குரு, எந்த இளைஞர் தான் நினைவில் கொள்ள மாட்டான், எதை நினைவில் கொள்ள மாட்டான், அல்லதி அப்தலத், எதை, அகஃபுலத்த ஷபீபத்தஹு, அவனுடைய அந்த அகஃபுலா, ஷபீபான் இளமை பருவத்தினுடைய அந்த அகஃபுலாவாக இருக்கிறது, இளமை பருவத்தினுடைய அந்த உறக்கத்தை, இயக்கதத்தன் பியக்கலத்தின் விழிப்புணர்வை கொண்டு எப்படி எழுப்பி விட்றாங்க, எப்படி ஹாயிலத்தின் மகத்தான ஒரு விழிப்புணர்வை கொண்டு எழுப்பி விட்றாங்க, பி லுத்ஃபிஹா, அவளுடைய மென்மையான
மகத்தான ஒரு விழிப்புணர்வை கொண்டு இளமையின் உறக்கத்தை விட்டு எழுப்பிய அவளை எந்த இளைஞர் தான் நினைவில் கொள்ள மாட்டான்? சரி, அடுத்து என்ன? ஜாரி ஹஜன் பி அதூபத்திஹா. ஜாரி ஹத்தனை காயப்படுத்துது. பி அதூபத்தினா அவளுடைய இனிமையை கொண்டு, அவளுடைய இனிமையை வைத்த உண்டான காயங்கள், அவளுடைய இனிமையின் மூலமாக ஏற்பட்ட காயங்கள். ஃபதாக்கத்தின் பி ஹலாவத்திஹா. ஃபதாக்கா அப்படின்னா அந்த கொடியதுன்னு அர்த்தம். அந்த கொடியது மோசமான அர்த்தம். ஃபதாக்கத்தின் பி அவளுடைய அந்த ஹலாவா, அந்த இனிமையை கொண்டு ஏற்பட்ட அந்த இனிமையை கொண்டு ஏற்பட்ட அந்த அழிவு, அந்த அவளுடைய இனிமையை கொண்டு ஏற்பட்ட அழிவு. அதாவது காயங்கள் வருமா இல்லையா? அந்த காயங்கள் மூலமாக, அந்த விருப்பம் என்று சொன்னால், காதல் என்று சொன்னால் அந்த காயங்கள் ஏற்படும். அப்போ அவளுடைய அந்த காயம் யாரால் ஏற்படும்? அந்த பெண்ணால் ஏற்படும். அப்போ அந்த பெண் இனிமையானவள் தான். அப்போ இனிமையை கொண்டு அவள் ஏற்படுத்திய காயங்கள், அவளுடைய இனிமையை கொண்டு ஏற்படுத்திய அந்த அழிவுகள் எல்லாம் மேலும் அவளுடைய மென்மையை கொண்டு அவள் என்ன பண்ணியிருக்கிறாள்? அந்த இளமையினுடைய அந்த உறக்கத்தை மகத்தான ஒரு விழிப்புணர்வை கொண்டு அவள் எழுப்பி விட்டுருக்கா அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்ட பெண்ணை எந்த இளைஞர் தான் நினைவில் கொள்ள மாட்டான் அப்படின்னு என்ன பண்ணுறாரு கேட்குறாரு. சரி, ஓகே. இப்போ அடுத்து சொல்கிறார், மன் மின்னாலா யதூபு ஹனீனன். நம்மளில் யார் தான் உருக மாட்டா? நம்மளில் யார் தான் உருக மாட்டா, எண்ணி உருக மாட்டா? எதை? இலா தில் கஸ்ஸாத்தில் அல் கரீபத்தி. அந்த வினோதமான அந்த நேரம். எந்த வினோதமான நேரம்? அல்லது இதன் தபஹ ஃபீஹா. அதில் டக்குன்னு எந்திக்கிறப்ப, ஃபுஜாத்தன் உடனடியாக திடுக்கிட்டு எந்திக்கிறப்ப, ரஆ கில் தைஹி. அப்போ அவன் பார்ப்பான் அவனுடைய வாழ்க்கையை. கத் இன் கலபத். அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாற்றப்பட்டிருக்கும். ஒ தஹவ்வலத். அவனுடைய வாழ்க்கை உருமாறி இருக்கும். ஒ அமாக்குஹு. அவனுடைய வாழ்க்கையினுடைய ஆழங்கள் எல்லாம் கத் இத்தசஅத். விரிவடைஞ்சிருக்கும். ஒன் பஸதத். பரவி இருக்கும். ஒ தபத்தனத் பி இன்ஃபிஅலாத்தின் லதீதத்தின். அதே போல் அவனுடைய அந்த கசப்பான அந்த உணர்ச்சிகள், அந்த இனிமையான அந்த உணர்ச்சிகள் எல்லாம் வரிசையாக, தபத்தனத்துன்னு சொன்னால் அந்த வரிசையாக நடத்தும். பி இன்ஃபிஅலாத்தி. இன்ஃபிஅலாத் அப்படின்னா அவனுடைய செயல்பாடுகள், உணர்ச்சிகள். லதீதத்தின் சுவை. பி குல்லி மாஃபிக மின் மராரத்தி கித்மான். அந்த மறைப்பின் கசப்புக்கள் மூலமாக, மறைப்பினுடைய கசப்புக்களில் உள்ள அவனுடைய அந்த உணர்ச்சிகளினுடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த உணர்ச்சிகளுடைய சுவைகள் எல்லாம் வரிசையாகும் பொழுது. வ முஸ்தஹிப்பத்தன் பி குல்லி மா எக்தனிஃபுஹா மின துமுஇ வ ஷௌகி வ சிஹாதி அல்லது சஹாதி. மேலே அவர் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நான் இன்னொரு வாசிக்கிறேன் பாருங்கள். மண் மின்னால்னு வாசிக்கிறேன். மண் மின்னாலா எதூபு ஹனீனன். நம்மளை யார் தான் அந்த விஷயத்தை நினச்சி உருக மாட்டா, இந்த நிலையை நினச்சி உருக மாட்டா? இல்லை தில்க சாத்தில் கரீபா. அந்த வினோதமான அந்த நிலையை நினச்சி நம்மளை யார் தான் உருக மாட்டா? இந்த நிலைமை கீழே சொல்கிறான். அல்லது இதன் தபஹ ஃபீஹா ஃபுஜாத். அதில் டக்குன்னு எந்திக்கிறப்ப ரஆ கில் தைஹி. அவன் பார்ப்பான், வாழ்க்கையை பார்ப்பான். கத் இன்கலபத். அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக இருந்திருக்கும். ஒ தஹவ்வலத். உருமாறி இருக்கும். ஒ அமாக்கு. அவனுடைய வாழ்க்கையினுடைய ஆழங்கள் எல்லாம் கத் இத்தசஅத். விரிவடைஞ்சிருக்கும். ஒன் பஸதத். பரவி இருந்திருக்கும். ஒ தபத்தனத். மேலும் வரிசையாக இருந்திருக்கும். எதை கொண்டு? பி இன்ஃபிஅலாத்தின் லதீதா. அவனுடைய சுவையான அந்த செயல்பாடுகளை கொண்டு அல்லது சுவையான உணர்ச்சிகளை கொண்டு. பி குல்லி மா ஃபீஹா மின். மேலும் அவனுடைய இந்த மறைக்கப்பட்ட அந்த கசப்பான நிகழ்வுகள் எல்லாத்தையும் கொண்டு அந்த நிகழ்வுகள் எல்லாம் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் முஸ்தஹிப்பத்தன். அந்த கசப்பான நினைவுகள்லாம் அவனுக்கு ரொம்ப எப்படி இருக்கும்னா விரும்பத்தக்கதாக மாறின அந்த நேரம். விரும்பத்தக்கதாக, எது விரும்பத்தக்கது இல்லையோ, அந்த கசப்பானதான் யாரும் விரும்ப மாட்டாங்க. அந்த கசப்பான நிகழ்வுகள் எல்லாம் முஸ்தஹிப்பத்தன் விரும்பத்தக்கதாக மாறுமா. இப்போ பிகுல்லிமா எக்தனிஃபுகா. அவன் எதையெல்லாம் வாழ்க்கையில் மறைச்சி வச்சுருக்கானோ அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப விரும்பத்தக்கதாக ஆகக்கூடிய நேரம். மின துமுஇ. கண்ணீர்கள். ஒ ஷௌகி. இயக்கங்கள். ஒ சிஹாதி. தூக்கமின்மை. எல்லாம் கவனிச்சு பாருங்கள். கண்ணீரை நம்ம யாருமே விரும்ப மாட்டோம். ஏக்கத்தை யாரும் விரும்ப மாட்டோம். தூக்கமின்மை யாரும் விரும்ப மாட்டோம். ஆனால் இதையெல்லாம் விரும்பக்கூடிய முஸ்தஹிப்பத்தன் எப்போ விரும்புவான்? ஒரு மனிதனை காதல் செய்ய ஆரம்பிச்சுட்டா என்ன பண்ணுவான்? கண்ணீரை விரும்ப ஆரம்பிச்சிருவான், ஏக்கத்தை விரும்ப ஆரம்பிச்சிருவான், தூக்கமின்மை விரும்ப ஆரம்பிச்சிடும். அப்போ எதையெல்லாம் விரும்பத்தக்கது இல்லையோ அதையெல்லாம் விரும்பக்கூடிய அந்த செயல்பாடுகள் எல்லாம் வரிசையாக வரும்பொழுது இப்படிப்பட்ட அந்த நிலையை எண்ணி யார் தான் உருகாமல் இருக்க மாட்டா? இந்த காதல் வயப்பட்ட அந்த நேரத்தில் இதெல்லாம் நமக்கு பிடிச்சதாக இருக்கும். அப்போ இதெல்லாம் யார் விரும்ப மாட்டா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அவர் கேட்குறது. அடுத்து
இப்போ இது வரையும் சொல்லி முடிச்சார். இப்போ திருப்படி என்ன பண்ணுறாரு, சல்மாவை பார்த்தியான இன்னொரு அறிமுகம் கொடுக்குறார். லிகுல்லி ஃபத்தின் சல்மா துதுஹிரு அலா ஹீன கஃப்லத்தின் ஃபி ரபிஇ ஹயாத்தி. ஒவ்வொரு இளைஞருக்கும் அவனுடைய வசந்த காலத்தில் என்ன பண்ணுவான், சல்மா வந்து அவனுடைய காலத்தை வந்து என்ன பண்ணுவான், அவனுடைய உறக்கத்தை வந்து வசந்த காலமாக மாற்றுவா, வசந்த காலமாக ஆக்கி வைப்பா அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் அல்லாமல் ஒத்தஜி அலூல் இன்ஃபிராதிஹா அவனுடைய தனிமைக்கு அவள் தருவாள் மஅனன் ஷஅரியன், கவிதை ரீதியாக அர்த்தத்தை தருவாள். தனியாக இருக்கிறான், அப்போ செல்மா வந்துட்டு என்னாகுமா, செல்மா என்ன பண்ணுவாலாம், கவிதை ரீதியான அவனுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு அர்த்தத்தை தருவாளாம். ஒத்தபத்தல வஹ்ஷத்த ஐயாமி பில் உன்சி, அவனுடைய அந்த பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த நாட்களை வந்து தோழமையை கொண்டு மாற்றுவாள். ஒத்தபத்தல மாற்றுவா, செல்மா மாற்றுவா. எப்படி மாற்றுவாங்க, வஹ்ஷத் ஐயாமி அவனுடைய இந்த பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த நாட்களை வந்து பில் உன்சி தோழமையை கொண்டு மாற்றுவா. ஓ சகீனத்த லயாலிஹி பில் அன்காமி அவனுடைய அந்த அமைதியான அந்த இரவை இசையாக மாற்றுவாள், இசையை கொண்டு மாற்றுவாள். அவனுடைய அந்த அமைதியான இரவை வந்து அவன் இசையை கொண்டு மாற்றுவாள் அப்படின்னு என்ன பண்ணுறான் சொல்லி காட்டான். இப்போ இதை சொல்லிவிட்டு அடுத்து வர்றார். இப்போ அவருடைய விஷயம் சொல்கிறார். குந்து ஹாயிரன், நான் வந்து ரொம்ப திகச்சு போய் நின்றேன். பைன தஸீராத்தி தபீஅத்தி இயற்கையினுடைய அந்த தாக்கங்களுக்கும், மூஹையாத்தில் குத்துபி புத்தகங்களுடைய உத்வேகங்களுக்கும், ஒல் அஸ்ஃபாரி பயணம் புத்தகங்களுடைய உத்வேகங்களுக்கு மத்தியிலும், இயற்கையினுடைய தாக்கங்களுக்கு மத்தியிலும் நான் என்ன பண்ணேன், ரொம்ப திகைத்து போயிருந்தேன். எப்போ தெரியுமா திகைச்சு போயிருந்தேன், அவர் சொல்கிறார். புத்தகங்கள் மற்றும் பயணங்களுடைய உத்வேகத்துக்கும் இயற்கையினுடைய தாக்கங்களுக்கும் இந்த மத்தியில் என்ன பண்ணேன்னா அப்படியே ஸ்டன்னாகி நின்றேன், குழப்பமாகி தகச்சு நின்றேன். எப்போ தெரியுமா, இந்தமா சமிஅத்து அல்ஹுப்ப காதலை கேட்ட பொழுது, யஹ்மிசு அந்த அதுவும் எப்படி கிசுவென ஓப்பனாக சொல்லாமல் நிறுத்தி இதை ரொம்ப கிசுவென காதலை கேட்கும் பொழுது, யார்ட்டந்து பி ஷஃபத்தைய சல்மாவினுடைய 2 உதடுகளை கொண்டு அந்த காதலை கிசுவென கேட்கும் பொழுது, ஃபி ஆசானி நஃப்சி என்னுடைய காதின் வழியாக கேட்கும் பொழுது என்ன பண்ணேன், பயணம் மற்றும் புத்தகங்களுடைய உத்வேகங்களுக்கு மத்தியிலும் தபியா அதாவது இயற்கையினுடைய தாக்கங்களுக்கு மத்தியில் என்ன பண்ணேன், அப்படியே குழப்பமாக தகச்சு போய் நின்றேன். அதாவது காதலை வந்து சல்மா சொல்கிறான், சொன்னதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அவர் ரொம்ப அப்படியே தகச்சு போய் நிற்கிறார். அதுதான் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ பெருசாக ஹலீல் ஜுப்ரான் சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்து சொல்கிறார். ஒகானத் ஹயாத்தி என்னுடைய வாழ்க்கை இருந்தது, ஹலியத்தன் வெறுமையாக, முக்ஃபிரத்தன் ரொம்ப வெறிச்சோடிதாக இருந்துச்சு, பாரிதத்தன் குளிர்ச்சியாக இருந்துச்சு, ஷபிஹத்த பி சுபாத்தி ஆதம ஃபி ஃபிர்தோஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், பி சுபாத்துன்னு சொன்னால் தூக்கம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஜன்னத்துல் ஃபிர்தோஸில் தூங்கிட்டு இருந்தாங்களோ, ஹவ்வா இல்லாமல் தனியாக முதல் தூங்கினாங்கல்ல ஒரு மரத்துக்கு கீழே, எப்படி ஆதம் வந்து ஃபிர்தோஸில் தனியாக தூங்கிட்டு இருந்தாங்களோ அதே போல் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சா, ஹாலியாக இருந்துச்சா, அதே போல் வந்து வெறுமையாக இருந்துச்சு, குளிர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இந்தமா ரஅய்து சல்மா, ஆனால் சல்மாவை நான் பார்த்த பொழுது, முன்தஸிபத அமாமி கஉமூதி நூரி, அதாவது என்ன சொல்ல வர்றான்னு சொன்னால், எனக்கு முன்னால் ஒரு ஒளி தூணை போல நான் சல்மாவை பார்க்கும் பொழுது, சல்மா கராமா ஹிய ஹவ்வா, அவங்க யாரா, அவள் ஒரு ஹவ்வா. ஏன்னா மேலே ஆதம் தான் கொண்டு வந்தார், இப்போ அவரும் யார், ஹவ்வா. ஹாதல் கல்புல் மம்லூ பில் அஸ்ராரி ஒல் அஜாயிபி, இந்த உள்ளம் என்பது அவருடைய உள்ளதை சொல்கிறார், இந்த உள்ளம் என்பது அல் மம்லூ பில் அஸ்ரார் நிறையா ரகசியங்களையும் நிறையா அஜாயிபுகளையும் அஜீபான விஷயங்கள் நிறையா வினோதமான விஷயங்கள் எல்லாம் இந்த உள்ளத்தை என்ன பண்ணுறது, அந்த உள்ளங்களில் நிறையா நிறைஞ்சிருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறார். அடுத்து சொல்கிறாரு. வஹியல்லதி அஃஹமத்து குன்ஹ ஹாதல் உஜூதி, வஹியல்லதி மேலும் சல்மா எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால், வஹியல்லதி அஃஹமத்து அவள் தான் புரிய வச்சா இதை, குன்ஹுன்னு சொன்ன நோக்கங்கள் அர்த்தம். குன்ஹ அப்படின்னா நோக்கங்கள், குன்ஹ ஹாதுல் இந்த இருப்புக்கான இந்த வாழ்க்கைக்கான நோக்கத்தை அறிய வைத்தவள், இந்த வாழ்க்கைக்கான நோக்கத்தை புரிய வைத்தவள் யார் என்று சொன்னால் அது சல்மா தான் அப்படின்னு சொல்லுவோம். அதோட முடிச்சாரா, இல்லை, அவள் தான் நிறுத்தினாள். கல் மிர்ஆத்தி அமாம ஹாதிஹில் அஷ்பாஹ்,
நிழல்களுக்கு முன்னால் ஒரு கண்ணாடியை போல நிறுத்தினாள். இந்த நிழல்களுக்கு முன்னால் கண்ணாடியை போல் என்ன பண்ணலாம், அவள் தான் நிறுத்தினா. ஹவ்வா ஊலா, இப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு சொன்னால், ஹவ்வா ஊலா அஹ்ரஜத் ஆதம மினல் ஃபிர்தோசி பி இராதத்திஹா வ இன்கியாதிஹா. அந்த முதல் ஹவ்வா இருக்கிறாங்கல்ல, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அந்த முதல் ஹவ்வா என்ன பண்ணாங்க, அவங்களுடைய கணவர் ஆதமை ஃபிர்தோஸிலிருந்து இறக்கினார்கள். எதை கொண்டு? பி இராதத்திஹா, அவளுடைய நாட்டத்தை கொண்டும், வன் கியாதிஹா, அவங்களுக்கு கீழ்ப்படிவதை கொண்டும். ஆதம் என்ன பண்ணிட்டாங்க, சொர்க்கத்திலேருந்தே ஹவ்வா இறக்கிட்டாங்க. அம்மா சல்மா கராமா, ஆனால் சல்மா கராமா அது ஹலத்னி, அவள் என்னை நுழைத்தாள். இலா ஜன்னத்தில் ஹுப்பி, காதலின் தோட்டத்துக்குள் என்னை நுழைத்தாள். ஒத்துஹரி, சுத்தத்திற்குள் நுழைத்தாள். எதை கொண்டு நுழைச்சா தெரியுமா? பி ஹலாவத்திஹா, அவளுடைய அந்த இனிமையை கொண்டும், வஸ்திஅதாதி, தயாரிப்பை கொண்டும் என்ன பண்ணா, அவள் என்னை அந்த ஜன்னத்துல் ஹுப், காதலுடைய தோட்டத்திற்குள் அவள் நுழைத்தல் என்பதாக என்ன பண்ணுறாரு சொல்லி காட்டு. வலாக்கின், இப்போ தான் ட்விஸ்ட் வைக்கிறாப்ல. வலாக்கின் மா அஸ்வாபல் இன்சானுல் அவ்வலு கத் அஸ்வாபனி, முதல் மனிதனுக்கு என்ன நேர்ந்ததோ அதே தான் எனக்கும் நேர்ந்தது. முதல் மனிதனுக்கு என்ன நேர்ந்ததோ அதுதான் எனக்கும் நேர்ந்தது. ஓ சொய்ஃபுன் நாரி அல்லதி தரதஹு மினல் ஃபிர்தோசி, எந்த ஒரு நெருப்பான வாள் சொர்க்கத்திலிருந்து துரத்தியதோ, ஹுவ க சைஃபி, அந்த வாளை போல, அல்லது அகாஃபனி, அந்த வாளை போல, அதே அப்படி அகாஃபனி, என்னை ரொம்ப அந்த வாள் பயன்படுத்தியது. பிலமானி ஹத்திஹி, அது ஹத்திஹி, அந்த வாளுடைய அந்த முனையினுடைய ஒளியும் என்ன படித்தான், அதிகமாக என்னை பயன்படுத்தியது. முதல் மனிதனை எந்த ஒரு வாள், நெருப்பிலான வாள் வெளியேற்றியதோ அதே போல தான் அந்த வாளை போல் எனக்கு என்ன பண்ணுச்சு, பயத்தை ஏற்படுத்தி. அதனுடைய அந்த வாளுடைய ஒளி, முனையினுடைய ஒளி எனக்கு என்ன பண்ணுச்சு, ரொம்ப பயத்தை ஏற்படுத்திச்சான். அபஅதனி, என்னை தூரமாக்கியது. கரஹன், விரண்டோட வச்சு என்னுடைய அபஅதனை தூரமாக்கி. கரஹன் ஐ நஃபர, என்னை என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப விரண்டோட வச்சு என்னை தூரமாக்கி. எதுலேருந்து தூரமாக்குச்சு? அன் ஜன்னத்தில் மஹப்பதி, அந்த காதலுடைய தோட்டத்துக்குள்ளே என்னை நுழைவிடாமல் என்னை ரொம்ப அது தூரமாக்கிருச்சு. கபுல் அன் உகாலிஃபு வசியத்தின், நான் வசியத்துக்கு மாறு செய்வதற்கு முன்னாடியே. வகபுல் அன் அதுக துஅம சிமாரில் ஹைரி வஷர்ரி, நான் நல்ல மற்றும் கெட்ட பழங்களை சுவைப்பதற்கு முன்னாடியே என்னை என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால், என்னை வெளியாக்கிருச்சு, என்னை தூரமாக்கிருச்சு என்பதாக அவர் சொல்கிறார். இப்போ நமக்கு புரியாமல் இருக்கலாம், இவ்வளோ நேரம் சல்மா வர்ணிச்சிட்டே வந்தார், என்னடா திடீர்னு இவர் என்னை தூரமாக்கிருச்சு, என்னை அதை சுவைக்க விடாமல் ஆக்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் அடுத்து சொல்கிறாரு பாருங்கள். வல்யவும், இன்றைய நாள், வகது மர்ரத்தில் அவாமுல் முத்லிமது, பல இருட்டான ஆண்டுகள் கடந்து விட்டன. தாமிசத்த பி அக்தாமிகா ருசூமத்தில் கல் ஐயம், அந்த நாட்களுடைய படங்களை எல்லாம் அவளுடைய காலை கொண்டு அழித்த அந்த இருள் நிறைந்த ஆண்டுகள்லாம் கடந்து விட்டன. ருசூம்னா வரைபடம். அப்போ என்ன சொல்கிறது, வகது மர்ரத்தில் அவாமு அல் முத்லிமா, அந்த ரொம்ப இருட்டான ஆண்டுகள்லாம் கடந்து விட்டன. எந்த ஆண்டு? தாமிசத்த பி அக்தாமியா, அவளுடைய காலை கொண்டு அழிக்கப்பட்ட ஆண்டுகள். எதை அழிச்சாங்க? ருசூமத்தில் கல் ஐயம், அந்த அன்றைய நாளுடைய சிந்தனைகள், அன்றைய நாளுடைய நினைவுகளை எல்லாம் அவளுடைய காலடியை கொண்டு அழித்த அந்த இருள் நிறைந்த ஆண்டுகள் எல்லாம் கடந்து விட்டன. அடுத்து சொல்கிறார், லம் எபுகா லி மின் தாலிகல் ஹுல்மில் ஜமீலி சிவ ததக்குராதி மூஜியா. அவர் சொல்கிறாரு, அந்த காலங்கள்லாம் கடந்து போயிடுச்சு. அதாவது அவளே காலை வச்சு அழிச்சிட்டா, சல்மாவே என்ன பண்ணா, காலை வச்சு அவனுடைய எல்லா நினைவுகளையும் அழிச்சிட்டாங்க. 2 ஆண்டுகள்லாம் போயிடுச்சு. லம் இபகாலி, எனக்கு எந்த விதமான மிச்சமாக ஒன்றுமே இல்லை. மின் தாலிகுல் ஹுல்மி, அந்த கனவுகளில் எனக்கு எதுவுமே மிச்சமாக இல்லை. அந்த அழகிய அல் ஜமீல், அந்த அழகான அந்த கனவுகளில் எனக்கு எதுவுமே மிச்சமாக இல்லை. எதை தவிர சிவ ததுக்காராச்சி, அதாவது அந்த நினைவுகள், மூஜா வலி நிறைந்த அந்த நினைவுகளை தவிர வேறு எந்த ஒன்றும் எனக்கு என்ன இல்லை, எனக்கு மிச்சமாக இல்லை அப்படின்னு சொல்கிறேன். தரஃப்ராஃப, மேலும் என்ன ஆச்சுன்னா, தரஃப்ராஃப அப்படின்னு சொன்னால் அந்த அசைப்பதுன்னு அர்த்தம். சிறகரியுமா, அதுதான் ரஃப்ரஃப். தரஃப்ரஃபக்கல் அஜ்னிஹத்தின் கைரல் மந்தூரத்தி ஹவுல ராசி, என்னுடைய தலைக்கு மேலே என்னது, கண்ணுக்கு தெரியாத வண்ணமாக அடிக்கக்கூடிய இறக்கைகளை போல. தரஃப்ரஃபக்கல் அஜ்னிஹத்தி
இறக்கை அடிப்பதை போல் கைரல் மந்துரா பார்க்க இயலாத, கண்ணுக்கு பார்க்க இயலாத, ஹவுலல் அசி என்னுடைய தலையை சுற்றி கண்ணுக்கு பார்க்க இயலாத இறக்கைகள் அடிப்பது போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதே போல் ஓ மசீரத்தன் தன் தன்ஹைதாத்தில் அசானா ரொம்ப இயக்கத்தினுடைய அந்த தன்ஹைதாத் அப்படின்னா ரொம்ப துக்கத்தில் வந்து சப்தம் ரொம்ப கம்மியாகும்ல, துக்கத்தில் சப்தம் ரொம்ப கம்மியாகும். அப்போ என்னாச்சுன்னா துக்கத்தில் என்னுடைய சவுண்டுகள்லாம் கம்மியாகி ஃபி அமாக்கி சுதரி என்னுடைய அடியினுடைய உள்ளத்திலிருந்து துக்கத்தினால சவுண்டெல்லாம் கம்மியாகிடுச்சு. முஸ்தக்திரத்தன் துமு அல் அசி நிராசையினுடைய கண்ணீர்கள் எல்லாம் வடிய தொடங்கியது. ஒரு அசஃபி மின் அஜிஃபானி அஜிஃபானா என்னுடைய இமைகள் என்ன அது கண்ணீர்கள் எல்லாம் வடிஞ்சிக்கிட்டே இருக்கு. ஏன் தெரியுமா? சல்மா சல்மா அல் ஜமீலா அல் அதூபா சல்மா மிக அழகானவள் இனிமையானவள். கது ஜஹபத் இலா மா வர்ரா அஷ்ஷஃபகில் அஸ்ரக் சல்மா வானத்துக்கு போயிட்டா, சல்மா மௌத்தாயிட்டா. ஜஹபத் இலா மா வர்ரா அஷ்ஷஃபகில் அர்சக் அப்படின்னா ஷஃபகில் அர்சக்னா வானம்னு அர்த்தம். அர்சக் பர்சக்குடைய இந்த வாழ்க்கைக்கு போயிட்டா. என்ன அர்த்தமாகி போச்சு? சல்மா மௌத்தா போயிட்டா. அதுதான் என்ன பண்ணுறாரு இவர் இவ்வளோ நேரமாக அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கார். நமக்கு அடுத்து சொல்கிறார் வலம் இபுகா மின் ஆசாரிகா ஃபி ஹாதல் ஆலமி இந்த உலகத்தில் அவளை பற்றியான எந்த விதமான ஒரு அடையாளமுமே இல்லை, எந்த விதமான ஒரு நினைவு கூறக்கூடிய ஒரு விஷயமுமே இல்லை, மிச்சம் இல்லை. சிவல் உஸ்ஸாத்தில் அலிமதி ஃபி கல்வி என்னுடைய உள்ளத்தில் உள்ள வேதனைகளை தவிர. அவளை பற்றியான எந்த விதமான அடையாளம் இந்த உலகத்தில் இல்லை, என்னுடைய உள்ளத்தில் உள்ள வேதனை தவிர. அது ஒன்று தான் அடையாளமாக இருக்குது அவளோட நினைவாக என்பதாக என்ன பண்ணுறாரு சொல்லி காட்டுறாரு. கபரி மேலும் அவளுடைய அந்த கபர். அப்போ கபுரு ரஹாமி ரஹாம் அப்படின்னா பளிங்கிக்கல் அர்த்தம். அப்போ அவளுடைய கபர் வந்து பளிங்கிக்கல்லாலும் முன்தசிபு ஃபி திலாலி அஷ்ஜாரி சுரூர் இந்த சுரு அப்படின்னா சைப்ரஸ் மரங்கள் அர்த்தம். அஷ்ஜாரு சுரூர் சைப்ரஸ் அந்த மரங்களுடைய நிழலில் பளிங்கி கற்களில் அவளுடைய கபர் இருக்குது, அவளுடைய கபரு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஃபதாலிக்கல் கபுரு வஹாதல் கல்பு ஹுமா குல்லுமா இப்கா அவளுடைய கபரும் என்னுடைய கல்பும் மட்டும்தான் மிச்சமாக இருக்குது. லியூ ஹத்தீசல் உஜூத அன் சல்மா கராமா சல்மா கராமை பற்றி பேசுவதற்கு அவளுடைய கபரும் என்னுடைய உள்ளமும் மட்டும் என்னவாக இருக்குதா மிச்சமாக இருக்குது, வேறு எந்த ஒரு நினைவுமே இல்லை என்பதாக என்ன பண்ணுற சொல்லி காட்டுறேன். சரி, அடுத்து என்ன சொல் கைர அன்ன அசக்கீனத்தல்லதி தஹ்ஃபிருல் குபூர அது மட்டும் அல்லாமல் அந்த அன்ன சக்கினா அந்த ஒரு அமைதி தஹ்ஃபிருல் குபூர் அவளுடைய கபரை பாதுகாக்கக்கூடிய அந்த அமைதி, அவளுடைய கபரை பாதுகாக்கக்கூடிய அமைதி. அதாவது அமைதியாக இருக்கணும், கபர்ஸ்தான் இருக்குமா இல்லையா, ரொம்ப அமைதியாக இருக்கும். அதான் சொல்ல வர்றாரு. அன்ன சக்கீனத்தை அல்லதி தஹ்ஃபிரு அப்படின்னா தஹரீஸ்னு அர்த்தம், அதாவது காவல் ககரம். அன்ன சக்கீனத்தை அல்லது தஹ்ஃபிருல் குபூர் அவளுடைய கபரை பாதுகாக்கக்கூடிய அந்த அமைதி. லா துஃப்சி அது வெளிப்படுத்தாது. தாலிக்க அஸ்ரல் மசூன் பாதுகாக்கப்பட்ட அந்த ரகசியத்தை அது என்ன பண்ணாது வெளிப்படுத்தாது. அந்த அமைதி பாதுகாக்கப்பட்ட அந்த மசூன்னா மஹ்ஃபூல் அர்த்தம், பாதுகாக்கப்பட்ட அந்த சிர்ரை அந்த ரகசியத்தை அது வெளிப்படுத்தாது. எப்படிப்பட்ட ரகசியம் தெரியுமா? அது அல்லதி அஹ்ஃபத்ஹு அல் ஆலிஹத்து ஃபி துதுமாதி தாபூத் பெட்டிக்குள்ள உள்ள அந்த இருளுடைய பெட்டிக்குள் உள்ள அந்த அமைதி, அந்த சக்கீனத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த சக்கீனத்தை வந்து ரொம்ப பாதுகாப்பு வைத்திருக்கக்கூடிய அந்த எப்படி சொல்லலாம் லா துஃப்ஷி தாலிக சிரல் பசூல் பாதுகாக்கப்பட்ட அந்த சிர் அந்த ரகசியத்தை வந்து அந்த ரகசியம் வந்து என்ன ஆகாது, அந்த ரகசியத்தை வந்து அந்த சக்கீனா அந்த அமைதி வெளியில் சொல்லாது அப்படி சொல்லிட்டு அல்லது அந்த அந்த இதை பற்றி சொல்ல வர்றார், அந்த சிர்ரை பற்றி சொல்ல வர்றார். அல்லது அஹ்ஃபத்ஹு அதை வந்து என்ன ஹஃபி ஆக்கி வச்சுருக்கு, அதை வந்து மறைமுகமாக ஆக்கி வச்சுருக்கு. இறைவன் என்ன பண்ணியிருக்கு, அதை மறைமுகமாக ஆக்கி வச்சுருக்கான். எங்கே துதுமாதி தாபூத் பெட்டிகளுடைய இருளுக்குள் அது என்ன மறைமுகமாக இருக்குது. அதனால் அந்த பாதுகாக்கப்பட்ட அந்த ரகசியங்களை எல்லாம் அவருடைய கபரை பாதுகாக்கக்கூடிய அந்த சக்கீனத்துகள் அந்த அமைதிகள் வந்து என்ன பண்ணலாம் வெளிப்படுத்தாது அப்படின்னு சொல்கிறார். வல் அகுசானு அல்லத்தி இம்தல்லத் அனாசுரல் ஜெசத். இப்போ இந்த துக்கத்தை சொல்கிறார், என்னுடைய உடலை வந்து என்ன பண்ணுது உருக்கக்கூடிய அந்த விஷயம். லா துபிஹு பி ஹஃபீஃபிஹா மக்னூனாத்தில் ஹஃப்ரா அது வந்து என்ன பண்ண சொன்னால் இந்த குழியில் உள்ள அந்த
மறைந்திருக்கக்கூடிய எதையுமே என்ன பண்ணாது, வெளியே கொண்டு வராது. அம்மல் உசாத்து ஹாதல் கல்வி, ஆனால் உள்ளத்தில் உள்ள அந்த வலியும் அவுஜாஹு அதனுடைய வேதனைகளும் ஃபஹியல்லதி தத்தகல்லம், அந்த ஒன்று மட்டும்தான் பேசும். என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அந்த பெட்டிக்குள்ள ஒரு இருள், அந்த கபரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அமைதி எதுவுமே என்ன பண்ணாதான் சல்மானுடைய ரகசியங்களை வெளியே சொல்லாது. எதை தவிர அப்படின்னு சொன்னால், என்னுடைய உள்ளத்தில் உள்ள வலியும் என்னுடைய உள்ளத்தில் உள்ள வேதனையும் மட்டும்தான் ஃபஹியல்லதி தத்தகல்லம், அது மட்டும் தான் என்ன பண்ணுமா, பேசும் அப்படின்னு சொல்கிறார். வஹியல்லதி தன்தகிபு அல் ஆனமா கத்ராத்தில் ஹபரில் சவுதா, இப்போ அதுதான் என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஊற்றுது மா கத்ராதி, அது வந்து கருப்பு மையை போல் என்ன பண்ணுதான் கண்ணிலேருந்து வடியுது அப்படின்னு சொல்கிறார். கருப்பு மையை போல் என்ன பண்ணுதான் சொட்டு சொட்டாக அது வடியுது. முஅலினத்தன் அறிவிக்கக்கூடியதா, எதை அறிவிக்கக்கூடியதா, லின்னூரி அஷ்பாஹி தில்கல் மாசத், அந்த கஷ்டமான அந்த சூழல்களை எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, அறிவிக்கக்கூடிய ஒரு ஒளியை போல் அதுதான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, வெளியே வருது. அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்கிறாரு, நான் அமைதியாக தான் இருக்கிறேன், என்னுடைய கண்களில் உள்ள கண்ணீரை காட்டி கொடுத்துருது, அந்த கண்ணீர்களே என்ன பண்ணுது, சொல்லி கொடுத்துருது சல்மாவுடைய ரகசியங்களை எல்லாத்தையும் அப்படின்னு நம்ம சொல்லி காட்டு. அல்லதி மசலஹ அல் ஹுப்ப வல் ஜமால் அவல் மௌத், அந்த கண்ணீரை பற்றி சொல்கிறாரு. அதை வந்து வெளிப்படுத்துது, எதை வெளிப்படுத்துது, ஹுப்பை வெளிப்படுத்துது, ஜமாலை வெளிப்படுத்துது, மௌத்தையும் வெளிப்படுத்துது. அடுத்து சொல்ல பாருங்க, ஃபயா அஸ்திகாஉ ஷபீபதி அல் முன்தஷிரீன ஃபி பெய்ரூத், பெய்ரூத் நகரத்திலே பரவி இருக்கக்கூடிய இளைஞ நண்பர்களே, இதா மரர்தும் பி தில்கல் மக்பரத்தில் ததீபதி மின் காபதி சும்பூர், இந்த ஃபைசான் காடுகளினுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த மக்பராவை நீங்கள் கடந்து சென்றால், இதா மரர்தும் பி தில்கல் மக்பரத்தில் கரீபதி, ரொம்ப அருகாமையில் உள்ள அந்த கபர் எங்கனக்குள்ள மின் காபத்தி சொனூபா, அதாவது அந்த சொனூபார் அப்படின்னு சொன்னால் பைசன் அர்த்தம், பைசன் ஒரு மரம் இருக்குல்ல, அந்த பைசன் காடுகளை அருகாமையில் உள்ள கபரை கடந்து செல்ல நீங்கள் நாடினால், நீங்கள் கடந்து சென்றால், உத்குலுஹா சாமிதீன், நீங்கள் அமைதியாக கடந்து போங்க. அதாவது அவருடைய சல்மாவுடைய கபர் அங்கே இருக்குது தான், அதனால் அந்த கபரை யார் தாண்டி போனாலும் உத்குலுஹா சாமிதீன், நீங்கள் எப்படி போகணுமா, அமைதியாக உள்ளே போங்க. ஒசீரு பி பத்இ, மெதுவாக நடந்து போங்க. கைலா தஸஇஜு அல்லது துஸஇஜு, நீங்கள் தொந்தரவு கொடுத்துறாதீங்க. அத்ததா மக்கும், உங்களுடைய பாதங்களை கொண்டு. ரிஃபாத் ராக்கிதீன, தூங்கக்கூடிய மக்கள் யார், தஹ்த துபாக்கி சரா, பூமியினுடைய அடியில் தூங்கக்கூடிய மக்களை நீங்கள் என்ன பண்ணிடுறாங்க, உங்களுடைய பாதத்தை கொண்டு தொந்தரவு செஞ்சிடாதீங்க. வகிஃபு முத்தஹைபீன, அதாவது நீங்கள் பயந்தவர்களாக நீங்கள் நில்லுங்க. பிஜானிபி கபரி சல்மா, சல்மாவுடைய கபருக்கு பக்கத்தில் என்ன பண்ணுங்கள், ரொம்ப அப்படியே ஹைபத்தாக கொஞ்சம் பயந்த மக்களாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் நில்லுங்க சொல்லிட்டு சொல்கிறார். ஹையு அன்னி அத்துராப, நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்கிட்ட நீங்கள் சலாத்தை சொல்லுங்கள். அன்னி அத்துராப் அல்லது பம்ம ஜிஸ்மானாக, அவளுடைய உடலை போத்திருக்கக்கூடிய அந்த மண்ணுக்கு என்னிடம் என்ன பண்ணுங்க, நீங்கள் சலாம் சொல்லுங்கள். அந்த அவளுடைய உடலை போர்த்திருக்கக்கூடிய அந்த மண்ணுக்கு என்னிடம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹையு அப்படின்னா சல்லிமு, நீங்கள் சலாம் சொல்லுங்கள். சும்மா உத்குருனி, பிறகு என்ன நீங்கள் என்ன பண்ணுங்கள், நினைவு கூறுங்க. பி தனஹுதீன் காயிலீன ஃபி நுஃபூசிக்கும், உங்களுடைய உள்ளத்தில் என்ன பண்ணுங்கள், என்ன நீங்கள் நினைவு கூறுங்க. ஹாஹுனா தஃபன்து ஆமால, இங்கே தான் என்ன பண்ணப்படுது, துஃபினத் ஆமால், ஒருத்தருடைய நம்பிக்கைகள் எல்லாம் புதைக்கப்பட்டுச்சு. ஜாலிகல் ஃபதா, அந்த ஒரு இளைஞர்களுடைய நம்பிக்கையெல்லாம் இங்கு தான் புதைக்கப்பட்டிருக்கு என்பதாக நீங்களுடைய உள்ளத்தை என்ன பண்ணுங்கள், என்ன நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் சல்மாவுடைய கபருக்கு போனால் அப்படியே பயபக்தியாக நில்லுங்கப்பா, பயபக்தியாக நின்றுட்டு அங்கே என்ன பண்ணுங்கள், என்ன நீங்கள் நினைவு கூறுங்க. ஹாகுனா துஃபினத் ஆமாலு தாலிகல் ஃபத்தா, அந்த இளைஞர்களுடைய நம்பிக்கைகள் எல்லாம் இங்கு தான் புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அவனுடைய முழு நம்பிக்கை சல்மான் அர்த்தம் புதைக்கப்பட்டிருக்கு. அல்லது நஃபத்ஹு சுரூஃபுத் தஹரி, அவனை வந்து ஒரு காலம் வந்து மேலேயும் கீழையும் ஒன்றா பண்ணி இருக்குது, அவனை வந்து திருப்பி இருக்குது. இல்லாமல் வரால் பிஹாரி, இந்த கடலுக்கு பின்னால் இருந்து அவன் என்ன பண்ணிருக்கு, காலம் அவனை மேலேயும் கீழே இறக்கியிருக்கு. வஹாஹுனா தவாரத்தில் அமானி, இங்கே தான் அவனுடைய மகிழ்ச்சி என்ன பண்ணப்பட்டிருக்கான், புதைக்கப்பட்டிருக்கான். ஒன் ஜவத் அஃப்ராஹு, அவனுடைய அந்த அதனுடைய சந்தோஷங்கள்லாம் இங்கே தான் உருவப்பட்டிருக்கு. வகாரத் துமுஉ, அவனுடைய கண்ணீர்கள்லாம் இங்கே தான் மூடப்பட்டிருக்கு. வல் மஹலத் மஹலத் இப்திசாமத்துஹு, அவனுடைய புன்முறுவல் எல்லாம் மங்கிவிட்டது. ஒபைன ஹாதல் மதாஃபில் ஹர்சாய்
தன்முல் கஆபாத்திஹிமா அஷ்ஜாரி வ சுரூரி வ சொஃப்ஸாஃப். அதாவது சொஃப்ஸாஃப் அப்படின்னா சைப்ரஸ் மரத்துக்கு சொல்லுவாங்க. சுரூர்னா முன்னாடியே சொன்னோம், அது அதுவும் சைப்ரஸ் தான், சொஃப்ஸாவும் சைப்ரஸ் தான். என்ன சொல்ல வரான்னு சொன்னால், அந்த சைப்ரஸ் மரங்களுக்கு மத்தியில் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சல்மாவுடைய கபூரில் தான் அவனுடைய அனைத்து சந்தோஷங்களும் துக்கங்களும் துயரங்களும் அவனுடைய இபத்திசாமத்து அவனுடைய அந்த புன்முறுவல் அனைத்தும் இங்கே தான் புதைக்கப்பட்டிருக்கு என்பதாக நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஃபௌக ஹாதல் கபரி, இந்த கபருக்கு மேலே தான் ரஃப் படர்ந்திருக்கிறது ரூஹு குல்ல லைலத்தின், அவனுடைய ரூஹ், அதாவது சல்மாவுடைய கபருக்கு மேலே தான் அவனுடைய ரூஹ் படர்ந்திருக்குதான். குள்ள ஒவ்வொரு இரவும் எப்படி பறந்துருக்குதான் முஸ்தஅனிசத்தன், ஆறுதல் பெறுவதாக, பிசிக்கரா அவளுடைய நினைவை கொண்டு ஆறுதல் பெறக்கூடியதாக ஒவ்வொரு நாள் இரவும் அவனுடைய ரூஹ் இங்கே தான் என்ன பண்ணுதான் படர்ந்துருக்குது. நான் வீட்டில் இருந்தாலுமே என்னுடைய ரூஹ் நைட் எங்கே தான் இருக்குமா, சல்மாவுடைய கபூரில் தான், அங்கே தான் படர்ந்து இருக்கும். அவருடைய இந்த நினைவையெல்லாம் எண்ணி பார்த்து கொண்டு ஆறுதல் அடைஞ்சு கொண்டு அவனுடைய ரூஹ் என்ன பண்ணும், இங்கே தான் படர்ந்திருக்கும் என்பதாக அவர் சொல்லி காட்டார். அதுக்கப்புறம் மரத்தன் அஷ்பாஹின் வஹ்ஷத்தின் நதபாத்தில் ஹுஸ்னி உல் அஸ்வா, இது அதுதான் அவர் ரொம்ப கவலையோட படர்ந்திருப்பார். நாயிஹத்தன் மல் ஹுசூனி அல சபியத்தி கானத் பிலான்சின். ஓகே, இது வரையும் நமக்கு இதுதான் வருண் போட்டிருக்காங்க இன்ஷல்லா. அதாவது முஸ்தஅனிசத்தன் பி சிக்ரா, அதோட போதும் இன்ஷல்லா. அதுக்கப்புறம் உள்ளது தேவையில்லை அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க சொல்லலாம். இல்லை அதுக்கு மேலே உள்ளது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இன்ஷல்லா படித்து கூட நீங்கள் பாருங்கள் இன்ஷல்லா. அடுத்து தத்ரி பார்த்துருக்குது. தத்ரி பார்த்து அலா ஃபஹமில் வஸ்யாபி ஐ மௌதுஇன் தனாவல் காத்திபு ஃபி ஹாதன் நஸ்ஸி. இந்த நஸ்ஸுக்கு அந்த எழுத்தாளர் எந்த சூட்டபிளான பேர் கொடுத்துருக்காரு, என்ன கொடுத்தாரு, அல் அஜ்னிஹத்துல் முத்தகஸ்ஸிரா, உடைந்த சிறகுகள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தார். மத்தாபத் அஷ்ஊரு பி முஷாஇல் ஹுப்பி, எப்போ அந்த காதலுடைய இது எப்போ தோன்றுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. 18 வயசில் அவருக்கு தோன்றுச்சு. இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றா எழுதி பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் தத்ரீபாத்துல் லுகவியா கவின் ஜுமலன் காமிலத்தன் முஸ்தாமிரன் அல் கலிமாத்தில் ஆத்தியா, கீழ் வரக்கூடிய கலிமாக்களை பயன்படுத்தி நீ என்ன பண்ணுவான், ஜும்லா அமைக்கணுமா. இன் கத்ல மர்ர அலா மஸ்மாயி லா யதூப் ஹனீனன் அலா ஹீன கஃபலத்தின். இப்போ இதுக்கப்புறம் உள்ள அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். யஹ்ஃபல் இபாரத்தல் அதபியத்தல் அத்தியா சும்ம இஸ்தாமிலஹா ஃபி ஜுமலின் காமிலா. இது ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோமா இல்லையா, ஒரு முக்கியமான அதபு வார்த்தைகள்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை மனப்பாடம் பண்ணி இன்ஷா அல்லாஹ் நம்ம சென்டென்ஸ் அமைக்கணும். தமுருல் ஐயாமு கல் அஹ்லாம், காலங்கள்லாம் கனவை போல கடந்து செல்கிறது. அதே போல் தன்கதியுல் லயாலி கல் ஆராஸ், இரவுகள்லாம் திருமணத்தை போல் கடந்து போயிடுது. மாமின் அலா எதூபு ஹனீனன் இலா, நம்ம யார் தான் அதை ருசிச்சிருக்க மாட்டோம், நம்மளை யார் தான் அதை இதை என்ன சொல்கிறது யோசிக்க மாட்டா. ஆமாம். அதே போல் அது குத்தாம சிமாரி ஹைரி ஒஷர், எந்த அதான் நம்ம ஊரில் நல்லது கெட்டது எதுவுமே பார்க்கறதுக்கு முன்னாடி மௌத்தா பேடான்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தான் அது துஆம சிமாரி ஹைரி ஒஷர், நல்லது மற்றும் கெட்டதனுடைய டேஸ்ட்டின் அந்த பழத்தினுடைய டேஸ்ட்டை சுவைப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதான் இன்ஷா அல்லாஹ் மூணாவது முக்கியமான ரெண்டாவது முக்கியமான ஒரு நஸ். இப்போ அடுத்து இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மூணாவது நஸ் என்ன பண்ணணும், நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்த்து ஒவ்வொரு பாடமாக ஒவ்வொரு நாள் இன்ஷா அல்லாஹ் முடிக்கும். கிளாஸ் போடலாம். ஓகே ஹேரான் சார். இப்போ இதை மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்போ உட்காந்து ஒர்க் மாதிரி பாருங்கள். இது டவுட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இன்ஷால்லா நீங்கள் கேட்டுவோங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கஸீரா, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.